பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசுவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இன்றைய செய்தியின் தலைப்பு இருதய சுத்தம். சங்கீதத்தின் புஸ்தகம் 51ஆம் சங்கீதம் அதனுடைய 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். இந்த சங்கீதம் 51 என்பது தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தேவ கிருபையை இழக்கும்படியான பாவத்தை செய்த போது, அவனுடைய பாவம் தீர்க்கதரிசியினாலே தேவனால் உணர்த்தப்பட்ட போது, தேவர் சமூகத்திலே தன்னை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக அவன் ஏறெடுத்த ஒரு ஜெபந்தான் இந்த சங்கீதம். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தில் அநேக காரியங்கள் அவன் சொல்லி தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி அறிக்கை இடுகிறான். மறுபடியும் தேவனுடைய இரக்கம் தன்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்பதற்காக, தேவனுடைய கிருபை தன்மேல் இருக்க வேண்டும் என்பதற்காக, தேவனுடைய முகம் ஒருபோதும் தனக்கு விரோதமாய் இருந்து விடக்கூடாது, தேவனுடைய முகம் எனக்கு விரோதமாய் கற்பாறையை போல் மாறிவிடக்கூடாது, தேவனுடைய முகம் எப்பொழுதும் என்மேல் பிரகாசிக்கப்பட்டு என்னுடைய சிறையிருப்பை திருப்புகிறதா இருக்க வேண்டும் என்கிறதான வாஞ்சையோடு கூட, என்மேல் வர இருக்கிறதான தண்டனைக்கு ஆண்டவர் எப்படியாகிலும் விலக்கி காக்க வேண்டும் என்கிறதான பயத்தோடும் நடுக்கத்தோடும் கூட தாவீது இந்த ஜெபத்தை தேவனுக்கு முன்பாக ஏறெடுக்கிறார். நான் இதில் இருக்கிற எல்லா வசனங்களையும் உங்களுக்கு சொல்ல முடியாது. ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ஏவின இந்த ஒரு வசனத்தை மட்டும் இன்னைக்கு உங்களுக்கு முன்னால் சொல்ல போகிறேன். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். அல்லேலூயா. சுத்த இருதயம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய இந்த பாவத்திற்கு காரணம் என்ன? நான் கிருபையிலிருந்து விழுந்து போவதற்கு காரணம் என்ன? நீர் எனக்கு கொடுத்ததான பிரமாணங்களையும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் விட்டு வழி தவறி நான் நடப்பதற்கு காரணம் என்ன? என் இருதயத்திலே இருந்த சுத்தமின்மை ஆண்டவரே. என்னுடைய இருதயத்திலே சுத்தம் இருந்திருக்குமே ஆனால், நீர் விரும்புகிறதான அந்த சுத்தத்தினாலே என்னுடைய இருதயம் நிரம்பி இருக்குமே ஆனால், நிச்சயமாக இவ்வளவு ஒரு பெரிய பொல்லாப்பாகிய பாவத்திற்கு நான் உடன்பட்டிருக்க மாட்டேன். எனக்கு அல்லாத ஒன்றை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக குற்றமற்ற இரத்தத்தை நான் சிந்தி இருக்க மாட்டேன் ஆண்டவரே. தன்னுடைய பாவத்தை உணர்ந்து கொள்கிறான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இவன் தன்னுடைய பாவத்தை மூடி மறைக்கிறவனாய் அல்ல, தேவனுக்கு முன்பாக தன்னுடைய உள்ளத்தை உடைத்து ஊற்றுகிறவனாய் மாறுகிறான். இந்த சங்கீதத்தை கவனமா வாசிச்சீங்கன்னா, அவனுடைய பாவம் செய்யறதுக்கு முன்னால இருந்ததான உன்னதமான நிலை என்ன, அவன் பாவம் செய்தது நிமித்தம் அவன் இழந்து போனதான பெரிய பாக்கியம் என்ன என்பதை தான் இந்த சங்கீதம் உங்களுக்கும் எனக்கு உணர்த்தும். நீங்கள் என்ன கண்ணோட்டத்தில் இதை வாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. சிலர் வாசிக்கிறது போல வருடத்திற்கு ஒரு முறை 40 நாட்கள் வாசிக்கிறது போல நீங்கள் வாசிக்கிறீர்களா என்று எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு இந்த வார்த்தைகள் உணர்த்துகிற ஒரு காரியம் என்ன? அவன் பாவம் செய்து தேவனை விட்டு அகலுகிற இருதயம் வருவதற்கு முன்னால அவனுடைய அனுபவங்கள் எப்படி இருந்தது என்பதை எனக்கு உணர்த்துகிறார். அதே தேவ கற்பனையை மீறி இருதயத்தின் சுத்தத்தை இழந்தவன் பாவம் செய்ததான வேளையில் எவ்வளவு உன்னதமான அனுபவங்களை அவன் இழந்திருக்கிறான் என்பதை அந்த சங்கீதத்தின் வார்த்தைகள் எனக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. என்னை கேட்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் நமக்கு ஒரு பிரமாணம் கொடுத்திருக்கிறார். அது என்ன? நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருக்க வேண்டும். நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு நான் என்ன பண்ணினேன்? பிரித்து எடுத்தேன். பரிசுத்தம் என்பது நம்முடையதான வெளிப்புற
வெளிப்புறமான நடக்கையில மட்டும் காண்பிக்க வேண்டியது அல்ல. பரிசுத்தம் என்பது உள்ளான மனிதனில் ஏற்பட்டு அது வெளியே வெளிப்பட வேண்டியது, பிரதிபலிக்க வேண்டியது. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு வார்த்தைகளில் இருக்கிறதான பரிசுத்தம் வாழ்க்கையின் அனுபவங்களில் இருக்கா என்று சொல்லி கொஞ்சம் நம்ம சோதித்து பார்க்கணும். வார்த்தைகள் பரிசுத்தமாக இருக்கிறது, ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் உள்ளான பகுதியில் அந்தரங்கத்தில் அந்த பரிசுத்தம் உண்டோ? வெளிப்புறமான நடக்கையை பரிசுத்தமாய் காட்டிக்கொள்கிறோம். இயேசு சொன்னதை போல பரிசேயரை குறித்து வெளிப்புறத்தை மட்டும் என்ன பண்றீங்க? சுத்தமாக்கிக் கொள்கிறீங்களா? உள்ளால என்ன இருக்கு? அசுத்தங்கள் நிறைந்து போயிருக்கிறது. உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில் அந்த பரிசுத்தம் உண்டா? தேவன் விரும்புகிற அந்த சுத்தத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்தி ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? எந்த மட்டும் நீங்கள் சுத்தாங்கம் அடையாமல் இருப்பீர்கள் என்று சொல்லி வேத வசனம் உங்களையும் என்னையும் பார்த்து கேள்வி கேட்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்தம் என்பது உங்களுடைய வெளிப்புறமான வார்த்தையிலோ நடக்கையிலோ அல்ல, உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே அது ஏற்பட வேண்டும். அந்த பரிசுத்தம் உங்களுடைய வெளிப்புறமான வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும். நான் பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி என்று சொல்லி உங்களை நீங்களே மெச்சிக்கொண்டு அடையாளம் காட்டுவதை பார்க்கலும் கர்த்தர் உங்களை பார்த்து சாட்சி கொடுக்க வேண்டும், நீ என்னுடைய பரிசுத்தன் என்று. ஆமென். நீ என்னுடைய பரிசுத்தன் என்று கர்த்தர் உங்களை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். நீங்கள் அல்ல உங்களை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டியது. நான் ரொம்ப ஒரு ஆழமான செய்தியே அல்ல, ஒரு மேலோட்டமான ஒரு செய்தியை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இருதய சுத்தம். இப்ப தாவீது ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கிறது. என்ன? என்னுடைய இந்த விடுதலுக்கு காரணம் என்னுடைய இருதயத்தில் சுத்தம் இல்லாமை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 11வது வசனம். சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகளாய் இருக்குமா? அப்ப இருதயத்தின் சுத்தத்தை இழக்க செய்கிறதற்கு முக்கியமான ஒரு காரியம் என்னுடைய உதடுகள். சொற்களின் மிகுதியினால் என்ன இல்லாம போகாது? பாவம் இல்லாமற் போகாது. இருதயத்தின் நினைவுதான் வாயின் வார்த்தையாக வெளிப்படுகிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், இருதயத்தின் நினைவுகள் தான் வாயின் வார்த்தைகளாக வெளிப்படுகிறது. அந்த வாயின் வார்த்தைகள் பாவம் இல்லாமற் போகாது. அப்ப வேதம் என்ன சொல்கிறது? நல்லா கவனிங்க. என் இருதயம் சுத்தமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகளாயிருக்கும். மதுரமான வார்த்தைகளை என்ன பண்ணும்? பேசும். தேவனையும் மனுஷனையும் மகிழ்விக்கிற வார்த்தைகளை பேசும். தேவனையும் தேவ பிள்ளைகளையும் மகிழ்விக்கிற வார்த்தைகளை எந்த உதடுகள் பேசுகிறதோ அவர்களுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது? சுத்தம் இருக்கிறது. அது வேஷமாய் பேசுகிற வார்த்தைகளாய் அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. தாவீது அதே சங்கீதத்தில் சொல்லுவான், உள்ளத்தில் என்ன இருக்க விரும்புகிறீர்? உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். ஆகையினால் அந்த காரணத்தினால் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்தும். என் உள்ளத்தில் உண்மை இருக்கணும், என் வார்த்தைகள் அதுவா இருக்கணும். என் உள்ளம் வேறு ஒன்றை யோசித்து என்னுடைய வார்த்தைகள் இன்னொன்றை பேசி மற்றவர்களை பிரியப்படுத்தலாம் என்று நினைத்தால் உன் வார்த்தைகளை கொண்டே தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து விடுவார். மற்றவர்கள் சொல்லுகிறதை வைத்தெல்லாம் தேவன் உன்னை என்ன பண்றது கிடையாது, நியாயம் தீர்க்க போகிறது கிடையாது. அது இந்த உலக வழக்கம். ஆனால் தேவனுடைய நியதி என்ன? உன் வார்த்தைகளை கொண்டே உன் செய்கைகளை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிற தேவன். இந்த காலை வேளையில் உங்க இருதயம் சுத்தமாயிருப்பது உண்மையானால் உங்க உதடுகள் இனிமையானவைகளை பேசும். ராஜா கூட அவனுக்கு என்ன பண்ணுவானா? சிநேகிதனாய் மாறுவான். சிலருடைய ஆரம்ப சொற்கள் இனிமையானவைகளாயிருக்கும், மாய்மாலம் நிறைஞ்சிருக்கும். அதை கண்டுபிடிப்பதற்கு சில காலங்கள் ஆகலாம்.
ஆனால் நாட்கள் செல்லும் போது நமக்கு ஒன்று தெளிவுபடும். இவர்களுடைய வார்த்தையில என்ன இல்லை? உண்மை இல்லை, மாய்மாலம் நிறைந்திருக்கிறது. இவர்கள் வேஷத்தோடு கூட பேசுகிறார்கள். இவர்களுடைய உள்ளத்தின் நினைவுகளிலே வேறு ஒன்றை வைத்திருக்கிறார்கள். நம்மை பிரியப்படுத்துவதற்காக இப்படி இனிமையாய் பேசுகிறார்கள். அப்பொழுது என்ன உண்டாயிரும்? அவங்க மேல வச்சிருந்த அந்த மரியாதை எல்லாம் அப்படியே என்ன பண்ணிரும்? இறங்கிரும். அவர்கள் என்ன சொன்னாலும், உண்மையே சொன்னா கூட அதுக்கப்புறம் நமக்கு ஒத்துக்கொள்கிற மனசு வராது. நம்முடைய வார்த்தைகள் உண்மை உள்ளதாய் இருக்க வேண்டும். முதல்ல உங்களுடைய வார்த்தைகள் தேவனுக்கு இனிமையானவை, அதாவது மகிழ்விக்கிறதாய். இரண்டாவது, தேவ பிள்ளைகளை மகிழ்விக்கிறவர்களாய், மற்ற மனுஷர்களை மகிழ்விக்கிற வார்த்தைகளாய் உங்களுடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும். ராஜா கூட உங்களுக்கு எதுவா மாறுவார்? சிநேகிதனாய் மாறுவார். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும்னு சொன்னதான அதே தாவீதுக்குள்ளால ஒரு கேள்வி எழும்புகிறது. 24ஆம் சங்கீதத்தை திருப்பி 3வது வசனத்தை வாசிக்கிறதான வேளையில முதல்ல ஒரு கேள்வி அவனுக்குள்ளால வருது. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? இந்த பர்வதம், பரிசுத்த ஸ்தலம் என்கிற வார்த்தைக்குள்ளாய் மறைந்திருக்கிற ஒரு பொருள் என்ன? யார் உம்மிடத்திலே பரலோகத்திலே வந்து உம்மோடு கூட நிலைத்திருக்க முடியும்? யார் நீர் வாசம் பண்ணுவதற்கென்று உம்முடைய கைகளினாலே கட்டி உருவாக்கின அந்த ராஜ்யத்திற்குள்ளாய் பிரவேசித்து உம்மோடு கூட நிலைத்திருக்க முடியும்? அவனுக்கு என்ன தகுதி வேண்டும்? நமக்கு எல்லாருக்கும் பரலோகம் என்கிறது ஆசை. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களும் அதான் சொல்றாங்க, பரலோகத்துக்கு தட்டாம போயிடலாம். ஏசுன்னு சொல்லு, ஞான ஸ்நானம் எடு, எல்லாத்துக்கும் மேல தசம பாகம் தவறாமத்தா, காணிக்கையத்தா, நீ பரலோகத்துக்கு போயிடலாம். ஆனா வேதத்தை நன்றாய் வாசிக்கிறதான வேளையில பரலோகத்திற்கு போகிற வாசல் ஒன்றும் அவ்வளவு எளிதா இல்லை. இயேசு மத்தேயு 7ல் சொன்னார், இடுக்கமான வாசல் என்று சொன்னார், வழி நெருக்கமாயிருக்கும் என்று சொன்னார். அவ்வளவு எளிதாக அதற்குள்ளாய் பிரயாணிக்கப்படுவது என்பது கடினமான காரியம். இப்ப இவனுக்குள்ளான ஒரு கேள்வி எழும்புகிறது, அது மறைமுகமாக இருக்கிறது. பரலோகத்தில் உம்மோடு கூட யார் நிலைத்திருக்க முடியும்? யார் அந்த பரலோகத்திற்கு ஏறி வர முடியும்? 4வது வசனத்துல இப்ப அவனுக்கு கொண்டே கர்த்தர் பதில் சொல்றார். வாசிக்கலாம். கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்திலே மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவன் தானே. இதுல முதல் பகுதியை மட்டும் தான் எடுக்கிறேன். யார் அந்த பரலோகத்திலே உம்மோடு கூட நிலைத்திருக்க முடியும்? அதற்குரிய தகுதி உள்ளவன் என்ன? அவன் சொல்றான், இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருக்க வேண்டும். மாசு என்பது என்ன? வேஷம் தரிக்காத, மாய்மாலம் இல்லாத உண்மையான சுத்த இருதயம் வேண்டும். சுத்த இருதயம் வேண்டும். நேரத்திற்கு ஏற்றபடி, இடத்திற்கு ஏற்றபடி, ஆளுக்கு ஏற்றபடி பச்சோந்திகளை போல உங்களுடையதான சுபாவங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடாது. அந்த பச்சோந்தியினுடைய தன்மை என்ன? அது எந்த ஒரு பச்சையான இலையில இருந்துச்சுன்னா அந்த இலையினுடையதான அதே நிறத்துக்கு தன்னை மாற்றிக்கொள்ளும். காய்ந்து போன இலைகளுக்குள்ளால வந்துச்சுன்னா அதே நிறத்திற்கு தன்னை மாற்றிக்கொள்ளும். சூழ்நிலைகளுக்கு ஏற்ப, இடத்திற்கு ஏற்ப, பொருளுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிற அநேக பேருடைய வாழ்க்கையில, பரலோக வாசிகள் என்று சொல்லிக் கொள்கிற அநேக பேருடைய வாழ்க்கையில, இயேசு இன்னைக்கு வந்தாலும் நான் பரலோகத்துக்கு போயிருவேன் என்று சொல்லி மார்த்தட்டி கொண்டிருக்கிற அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன இருக்கிறது தெரியுமா? இருதயத்திலே மாசு இருக்கிறது. சுத்தத்திற்கு எதிரடையான காரியங்கள் இருதயத்துக்குள்ளால இருக்கிறது. அவர்களுடைய அன்பு மாய்மாலம், அவர்களுடைய கிரியைகள் மாய்மாலம். எப்படி பரலோகத்திற்கு போக முடியும்? நீங்களும் நானும் இயேசுவை போல மாறினால் தானே பரலோகத்திற்கு போக முடியும். நம்முடைய இருதயத்தின் சுத்தத்தை கெடுக்கிற அநேக காரியங்களை குறித்து வேதம் சொல்லுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான வேளையில மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வரையிலான வசனங்களில் நீங்க வாசிக்கிறதான வேளையில அங்கே ஒரு 13 காரியங்களை பட்டியலிடுகிறார்.
மனுஷனுடைய இருதயத்திற்குள் இருந்து புறப்படுகிற மனுஷனை தீட்டுப்படுத்தும் எப்படி எனில் என்று சொல்லி, எங்கே இருந்து அசுத்தம் புறப்பட்டு வருகிறது? என்னுடைய இருதயத்திலிருந்து தான் என்னை தீட்டுப்படுத்துகிற, என்னை அசுசிப்படுத்துகிற, என்னுடைய நினைவுகளை பொல்லாததாய் மாற்றுகிற, என்னை உண்மையற்றவனாய் உண்மையற்றவளாய் மாற்றுகிற சுபாவங்கள் என்னுடைய இருதயத்திலிருந்து தான் புறப்பட்டு வருகிறது என்று சொல்கிறார். 13 காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். மனுஷனுக்குள் இருந்து புறப்படுகிறதை மனுஷனை தீட்டுப்படுத்தும் எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டதனங்களும் கபடும் காம விவகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கனவைகளாகிய இந்த சுபாவத்துக்கு, இந்த சிந்தைகளுக்கு, இந்த எண்ணத்துக்கு பேர் என்னது? தீட்டுப்படுத்துகிற, என்னை அசுசிப்படுத்துகிற பொல்லாங்கானவைகள். நான் இதை ஒவ்வொரு காரியமா இன்னைக்கு உங்களுக்கு விவரிக்க முடியாது. ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு ஆவிக்குரிய ஆழம் இருக்கிறது. அப்ப என்னுடைய இருதயத்தை தீட்டுப்படுத்துகிற காரியம் இன்னொருவரிடத்திலிருந்து வரல, எனக்குள்ளால வருகிறது. என்னுடைய இருதயத்தை தீட்டுப்படுத்துகிற, பொல்லாப்புடையதாய் மாற்றுகிற, அசுத்தம் நிறைந்ததாய் மாற்றுகிற, பரிசுத்தத்தை இழக்க செய்கிற காரியம் என்னுக்குள்ளிருந்து தான் புறப்பட்டு வருகிறது. அது எதுவாக வருகிறது? பொல்லாத சிந்தனையா வருது. அவர்களுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாதவைகள் என்று கண்டு மனுஷனை தாம் பூமியிலே உண்டு பண்ணினதற்காக மனஸ்தாபப்பட்டு அவனை அழித்து போட்ட ஆண்டவர் அவர். அந்த காலம் எது? நியாயப்பிரமாண காலமும் அல்ல, கிருபையின் பிரமாணத்தின் காலமும் அல்ல, மனசாட்சியின் யுகத்தின் காலம். பிரமாணம், கட்டளை என்கிற ஒன்று கொடுக்கப்படாத காலத்தில் கூட மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாதவைகள் என்று கண்டு தான் உண்டு பண்ணினதை போல மனுஷன் சுத்த இருதயத்தோடு கூட இல்லை. அவனுடைய இருதயம் விகற்பமாய் இருக்கிறது. பொல்லாத காரியங்களை குறித்து அவன் சிந்தித்து அழிவுக்குரியவனாய் மாறிக்கொண்டிருக்கிறான். என்னை விட்டு அகன்ற இருதயமுடையவனாய் மாறிக்கொண்டிருக்கிறான் என்று சொல்லி மனஸ்தாபப்பட்டு தாம் பூமியிலே உருவாக்கி பெருகி பரம்பி இருக்கும்படியாக சிருஷ்டித்த மனுஷனை அவன் என்ன பண்ணிவிட்டார்? அழித்து போட்டார். நோவாவின் நாட்களில் நடந்த ஒரு சம்பவம். என்னை கேட்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, மனசாட்சியின் யுகத்தையும் அறிந்திருக்கிறோம், நியாயப்பிரமாணத்தின் யுகத்தையும் அறிந்திருக்கிறோம், கிருபையின் பிரமாணத்தின் யுகத்தையும் அறிந்திருக்கிற நீயும் நானும் நம்முடைய வாழ்க்கையை எப்படி காத்துக்கொள்கிறோம்? இயேசு அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர் என்கிற அறிவு மட்டும் நமக்குள்ளா இருந்தால் போதாது. தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் இருக்கிறதை போல மாறுவதற்கு நானும் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்முடைய உள்ளத்தில் எதை தான் வச்சாரு? நல்ல சிந்தைகளை தான் வச்சாரு. மனுஷன் தான் காலப்போக்கில் என்ன பண்ணிட்டான்? அந்த சிந்தைகளை மாற்றி விட்டான். ரட்சிக்கப்பட்டேன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றேன் என்று சொல்கிற அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளால இன்னைக்கு என்ன இல்லை? நல்ல சிந்தை இல்லை, நல்லவைகளை சிந்திக்கிற எண்ணம் இல்லை, பொல்லாதவைகளை சிந்திக்கிறார்கள். இருதயத்தின் சுத்தத்தை இழந்து போகிற ஒரு சந்ததியாக எந்த கோபாக்கினையிலிருந்து கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோமோ அதே கோபாக்கினைக்கு மறுபடியும் பங்குள்ளவர்களாக, துணிகரங்கொண்டு பாவம் செய்கிறவர்களாக, கிருபைக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களாக, நமக்கு தேவன் வைத்ததான கிருபையை போக்கடிக்கிறவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். இருதயத்தில் உணர்வில்லை. தேவன் பேசும்போது நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்கிறோம். இருதயத்தின் வாசலை அடைத்து போடுகிறோம். தேவ வார்த்தைக்கு முன்பாக பயப்படுகிற, நடுங்குகிற, தாழ்மைப்படுகிற அனுபவம் நம்மில் அநேகமே இருக்குல்ல. ஆனால் பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் இன்று காண்பேனோ, பரலோகமே
என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகத்தை குறித்து உரிமை பாராட்டுறோம். உரிமை பாராட்டுகிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் அந்த பரிசுத்த பர்வதமாகிய தேவனுடைய பர்வதத்தில் ஏறி செல்வதற்கு ஆயத்தமுடையவர்களாயிருக்கிறோமோ? நம்முடைய இருதயத்தில் சுத்தத்தை காத்துக்கொள்கிற சுத்தமுள்ள சந்ததிகளாயிருக்கிறோமோ? தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய இருதயத்தை தீட்டுப்படுத்தாத பொல்லாத சிந்தைகளிலிருந்தும் நினைவுகளிலிருந்தும் விடுபட்டவர்களாக நல்ல கிறிஸ்துவை ஆராதிக்கிற நம்ம நல்லவைகளை சிந்திக்கிறவர்களாக உங்க இருதயத்திலிருந்து நல்லவைகளாகிய நல்ல பொக்கிஷங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறேன்னு உங்களில் எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? பரலோகத்தை குறித்து உரிமை பாராட்டுகிற நாம் அதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற வேண்டாமா? அதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற வேண்டாமா? நமக்குள்ளால ஒரு ஆயத்தம் வேண்டாமா? இங்கே ஏறி வாருங்கள் என்கிற சத்தம் எப்பொழுது வேண்டுமென்றாலும் தொனிக்கலாமே. அந்த சத்தத்தை உன்னுடைய காதுகள் கேட்குமா? ஏறி போவதற்கு நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? இல்லை என்றால் பரலோகத்தை குறித்து வாஞ்சித்து என்ன விருப்பம், பேசி என்ன விருப்பம்? பரலோகம் என்பது வெறும் வார்த்தையில் அல்ல, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள். அதற்கு தேவ பிள்ளைகள் செலுத்த வேண்டிய கிரயம் உண்டு தேவனுடைய பிள்ளையே. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை தேடுங்கள். கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிற மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லி கொலோசியர் 3:1-2 சொல்லுகிறது. அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில உண்டா? அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, முடிவு பரியந்த நிலை நிற்கிற போஜனத்திற்காக, நித்திய ஜீவனை உங்களுக்கு அருளுகிற போஜனத்திற்காக கிரியை நடப்பீங்கள், மனுஷகுமாரன் அதை உங்களுக்கு தருவார், பிதாவாகிய தேவன் அவரை முத்திரித்திருக்கிறார் என்று சொல்லி யோவான் 6:27 ஆண்டவர் சொன்னாரு. அந்த வார்த்தையின் அர்த்தம் புரிந்துதானே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்முடைய தேடுதல் என்ன? நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? பரலோகம் பரலோகம் என்று சொல்லி முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று சொல்லி அடையாளம் காட்டுகிற நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தில் சுத்தம் உண்டோ? தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் ஏன் இருதய சுத்தத்தை விரும்புகிறார்? அந்த இருதய சுத்தம் எதற்கு உதவுகிறது? கர்த்தரை ஆராதிப்பதற்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயம் சுத்தமாயிருக்கணும். உங்க ஆராதனை இந்த பூலோகத்திலோடு கூட முடிந்து போகிறது அல்ல, உங்க ஆராதனை பரலோகத்தில் தொடர போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். உங்க ஆராதனை இந்த பூலோகத்தோடு கூட முடிந்து போகிற ஆராதனை அல்ல, அது பரலோகத்திற்கு கொண்டு செல்லப்படுகிற ஆராதனை. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லும் போது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க வாசிக்கிறதான வேளையில் ஒரு அனுபவத்தை அவனுக்கு சொல்லுவான், அல்லது ஒரு கட்டளையை சொல்லுவான். அன்றியும் பாலியத்திற்குரிய வாலிபத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி. ஆமென். ஆவிக்குரிய பிள்ளைகள் எத்தனை வயசானாலும் யாராதான் இருக்கிறாங்க? யாராதான் இருக்காங்க? வாலிபர்களாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. வயசெல்லாம் இந்த உலகத்துக்கு தான். ஆனா தேவனுடைய பார்வையில் நீங்களும் நான் யாரு? வாலிபர்கள். பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு. பாலியத்திற்குரியதான இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி என்ன பண்ணணுமா? சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்கிறவனோடு கூட. யாரு கூட? ஐயம்மா, யாரு கூட? சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. அப்ப தேவனை ஆராதிக்கிற ஆராதனை பரிசுத்தம் நிறைந்ததா இருக்கணும். அதுக்கு இருதயத்தில் சுத்தம் வேணும். அந்த சுத்தம் எனக்குள்ளால வரணும்னா சுத்தமுடையவர்களாய் ஆராதிக்கிற ஆராதனையில நாம் பங்கெடுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்தவான்களின் கூடுகை.
சுத்த இருதயத்துடனே தேவனை தொழுது கொள்கிறவர்களுடனே. இந்த இடத்துல நான் இந்த ஒரு வார்த்தையும் எடுக்கிறேன். தொழுது கொள்ளுதல் என்பது தேவனை ஆராதிப்பது. ஆமென், அல்லேலூயா. ஆராதனைக்கு இயேசு ஒரு புதிய பிரமாணத்தை சொன்னாது. என்னது? ஆவியோடும் உண்மையோடும். அந்த உண்மை என்பது என்ன? சுத்தம். அல்லேலூயா. அப்ப ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிற, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நீங்கள், எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கும்படி, தொழுது கொள்ளும்படி, அவரை சேவிக்கும்படி ஆபிரகாமின் சந்ததியாய் இருந்த அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால மீட்டு, பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் கூட இருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான கானானுக்குள்ளால கொண்டு போய் அவர்கள் செய்கிற ஆராதனையில் அகமகிழ வேண்டும் என்று நினைத்தாரோ, அதே போலதான் புதிய ஏற்பாட்டு சபையும் உலகமாகிய எகிப்தில பாவத்திற்கும் அக்கிரமத்திற்கும் மரித்து கிடந்த உங்களையும் என்னையும் கிருபையாய் இயேசு தம்முடைய இரத்தத்தினாலே மீட்டார். பஸ்காட்டுக்குட்டியின் இரத்தம் நித்திய மீட்பை அவர்களுக்கு கொடுக்கவில்லை. ஆனால் குற்றமற்றதும் மாசற்றதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எனக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணினது. அவர்களுக்கு தற்காலிக நிவாரணம், எனக்கு நிரந்தரமான ஒரு நிவாரணம். அல்லேலூயா. எதற்கையா? இரத்தத்தினாலே மீட்கப்பட்டதான நான் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து அழிந்து போகும்படியாகவா? இல்லைதானே. தேவனுடைய நோக்கம் என்ன? அவர்களை கானானுக்குள்ளால கொண்டு போய் அவர்கள் நடுவிலே அவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி அவர்களுடைய ஆராதனையிலே மகிழ்ந்து களி கூற வேண்டும் என்று நினைச்சதை போல என்னை இந்த உலகத்தில் மீட்டு கொண்டதான் ஆண்டவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் என்னோடு கூட இருந்து என்னை பரலோகத்திற்கு நேராய் நடத்த விரும்புகிறார். எனக்கு பரலோக வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. எனக்கு பூமிக்குரிய கானான் அல்ல, மகிமையான பரலோகம் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். மீட்கப்பட்டவர்கள் மட்டும் அதன் வெளிச்சத்திலே நடக்கிறதான ஒரு ராஜ்யம் எனக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த ராஜ்யத்தில் எதுக்கு கொண்டு போறாரு? இங்கே அவரை ஆராதிக்கிறனா என்ன பண்ணணும்? அங்க போய் அவரை தொழுது சேவிக்க வேண்டும். அவருடைய சிங்காசனம் எனக்கு நடுவில் இருக்கும். நான் அவரை தொழுது சேவிக்கிறவனாக, அவரை ஆராதிக்கிறதான வெண்வஸ்திரம் தரித்தவனாய் மாறணும். பூமியில வெண்வஸ்திரம் தரிக்கிறதுனால ஒன்னும் இல்லை. நீ தரிச்சாலும் சரி, தரிக்காம போனாலும் சரி, ஆனா ஆடம்பரம் தான் இருக்கக்கூடாது. ஐயா, புறம் வெளுத்ததா இருந்து அகம் வெறும் அழுக்காய் இருக்குமானா என்ன பிரயோஜனம்? அகம் வெளுத்து புறமும் வெளுக்குமே ஆனால் நீ பாக்கியவான். வெளியே மட்டும் வெள்ளை அடிச்ச கல்லறையை போல வெள்ளையும் சொல்லையுமா இருந்துகிட்டு உள்ளுக்குள்ளால அழுக்கும் அசுத்தமும் நாற்றமும் எடுக்கிறதான ஒருவனாய் ஒருத்தியாய் இருப்பாயானால் என்ன பிரயோஜனம்? வேஷம் தரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய பரிசுத்தம் நீ கட்டுகிறதான வெண் வஸ்திரங்களில் அல்ல. ஆமென். அது உள்ளத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப அங்க போய் தேவனை ஆராதிக்கணும். அந்த பரிசுத்த பர்வதத்தில் தேவனோடு கூட. ஹல்லேலூயா. அங்க போய் வெண்வஸ்திரம் தரிச்சு அந்த தூதர் கூட்டத்தில், எனக்கு முன்னால போன பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தில், என்னோடு கூட வருகிற பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தில், எனக்கு பின்னால வரப்போகிற பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தில் என் ஆண்டவரை நான் ஆராதிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதற்கு இந்த பூமியில எனக்கு இருதயத்தில் சுத்தம் தேவை. எனக்கு இருதயத்தில் சுத்தம் தேவை. சுத்த இருதயம் இல்லாதவர்களுடைய ஆராதனையை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? அங்கீகரிக்க மாட்டார். உன்னுடைய பலியின் சுகந்த வாசனை அவர் முகர்ந்து அங்கே உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். புதிய ஏற்பாட்டின் பலி என்பது என்ன? தேவனுக்கு நான் செலுத்துகிற மிகப்பெரிய ஆவியோடும் உண்மையோடும் நிறைந்த ஒரு ஆராதனை. ஆவி இருக்கிற இடத்துல உண்மை இல்லை, உண்மை இருக்கிற இடத்துல ஆவி இல்லை. ரெண்டும் சேர்ந்தவன் வெறுகு சிலரே. ஐயா, அம்மா, ஆவியை மட்டும் அடையாளம் காட்டுனா போதாது ஐயா.
அம்மா ஆவியை மட்டும் அடையாளம் காட்டினா போதாது, வேற அந்நிய பாஷையை சொன்னா போதாது, அல்லேலூயா சோத்திரம்னு சொன்னா போதாது, கையை அடிச்சா போதாது, கொஞ்சம் துள்ளுனா போதாது, மற்றவர்கள் என்ன பார்க்கணும்னு சொல்லி தனித்துவமாயும் தெரியணும்னு சொல்லி அடையாளம் காட்டினா போதாது. என்னுடைய ஆராதனையில் உண்மை இருக்கிறதோ, தேவனை ஆராதிக்கிற என்னுடைய இருதயம் சுத்தமுள்ளதாய் சுத்தமுள்ளதாய் தேவன் விரும்புகிற சுத்தமுள்ளதா இருக்கிறதோ, தேவனுடைய பிள்ளையே மகிழச் செய்கிற ஆராதனையா இருக்கிறதோ. உன் இருதயத்துல சுத்தம் இல்லாம நீ மகிழ்ச்சியுடனே கர்த்தருக்கு என்ன பண்ண முடியாது? ஆராதனை செய்ய முடியாது. நீ மகிழ்ச்சியுடனே செய்யாத ஆராதனை என் ஆண்டவருக்கு எப்படி மகிழ்ச்சியா இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எவ்வளவா சுத்தங்கள், எவ்வளவா வெறுப்புகள், இருதயத்தின் நினைவுகள் தேவனுடைய பார்வையிலே பொல்லாதவைகளாய் இருக்கிறதா? இல்லை, யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, உன்னுடைய இருதயத்தை சுத்தமாய் காத்துக்கொள்கிறவர். மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை, என் மேலே என்ன ஒப்பீனியன் வைக்கிறாங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை. என் ஆண்டவருக்கு முன்னால் நான் யாராயிருக்கிறேன், என் ஆண்டவருடைய பார்வையில் நான் யாராயிருக்கிறேன், என் இருதயத்தின் உள்ளத்தின் ஆழங்களையும் உள்ளந்திரியங்களையும் ஆராய்ந்தறிகிற என் தேவனுக்கு முன்னால என் இருதயம் எப்படி இருக்கிறது? அவர் ஆராதிக்கிற எனக்குள்ளால என் ஆண்டவர் விரும்புகிற சுத்தம் உண்டோ? என் ஆண்டவர் விரும்புகிற சுத்தம் உண்டோ? என் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவனுக்கு முன்னால என் உள்ளத்துக்குள்ளால உண்மை உண்டோ? ஆண்டவர் உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறாரு. சுத்தத்தினுடைய ஒரு பகுதியே உண்மைதானே தேவனுடைய பிள்ளையே. உன் கணவன் கிட்ட உனக்கு உண்மையா இருக்க முடியுதா? உன் மனைவி கிட்ட, உன் பெற்றோர்கிட்ட, உன்னை நடத்துகிற போதகங்கிட்ட, இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுடைய மனுஷனுக்கு நடுவில் உன்னால உண்மையை தற்காத்து வாழ முடிகிறதா? எத்தனை மாய்மாலங்கள், எத்தனை அந்தரங்க வாழ்க்கை. தற்காலிக நிவாரணத்தை தேடுகிறாயோ சபையே? சபையே, தற்காலிக நிவாரணத்தை தேடிக்கொண்டிருக்கிறாயோ? நீ கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவனும் மீட்கப்பட்டவளும் அல்லவோ? என் ஆண்டவரோடு கூட நித்திய 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 காலமா அவருடைய சமூகத்தில் நிலைத்திருக்கும்படி அழைக்கப்பட்டவன் அழைக்கப்பட்டவனும் அல்லவோ சபையே? நடுவானில் நாதனேசு கோடா கோடி தூதருமா, நடுவானில் நாதனேசு கோடா கோடி தூதருமா, சீக்கிரமாய் வந்திடுவா, தம்மோடனை சேர்த்திடுவா, நாதனேசு வந்திடுவா, தம்மோடனை சேர்த்திடுவா, கடந்து சென்றிடுவே உலக வாழ்வை விட்டு, கடந்து சென்றிடுவே உலக வாழ்வை விட்டு, அற்பமான இந்த வாழ்வு என்னை விட்டகலும் போது, சீக்கிரமாய் வந்திடுவா, தம்முடனை சேர்த்திடுவா, நாதனேசு வந்திடுவா, தம்முடனை சேர்த்திடுவா. கடந்து சென்றுவேன் என்று பாடுகிறோமே, எங்க கடந்து செல்ல போகிறோம்? நித்தியத்தை கழிக்க. பிசாசுக்கும் அவன் தூதருக்கும் மட்டுமே ஆயத்தம் பண்ணப்பட்டதான நித்திய நரகாக்கினையிலா? இல்லை, நித்திய மீட்புக்கு பங்குள்ளவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிற உனக்கும் எனக்கும் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த பரலோகத்தில் அவரை ஆராதிப்பதற்கு அங்கே போக போகிறோமா?
மகிழ்ச்சியுடனே ஆராதனை செய்வதற்கு போனோம்னா நீங்களும் நானும் பாக்கியவான்கள். அதுக்கு இங்கே கிரயம் செலுத்தி தான் ஆகணும். கிறிஸ்தவன் என்கிற லேபிளை மட்டும் வச்சிருந்தா போதாது. நான் வந்தே கொர்சுக்காரன் என்கிற பேரை மட்டும் வச்சிருந்தா போதாது. நான் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவனாக்குங்கிற பேரை வச்சிருந்தா போதாது. எனக்குள்ளால கிருப வரங்கள் இருக்குன்னு சொல்லி உன்னை அடையாளம் காட்டினா போதாது. நான் ஜெபம் பண்ணினேன் நான் அசஞ்சிரும்னு சொன்னா போதாது. பூலோகத்திலே ஆராதிக்கிற ஆராதனையில் உன் இருதயத்தில் உண்மை இருக்குமே ஆனால், சுத்தம் இருக்குமே ஆனால், அது தேவனை மகிழ செய்கிற ஆராதனையாக இருக்குமே ஆனால், இந்த ஆராதனை உன்னை பரலோகத்தில் ஆராதிக்கிறதற்கு கொண்டு செல்லும். ஐயா, உன்னை பரலோகத்தில் ஆராதிக்கிறதுக்கு கொண்டு செல்லும் சகோதரியே. பூலோகத்தோடு கூட உன்னுடைய வாழ்க்கையை நரகத்திற்கென்று விட்டு கொடுத்துடாத, பரலோகத்திற்கென்று ஆயத்தப்படு. அதுக்காக தான் கர்த்தர் ஒன்று அழைச்சாரு. அதுக்காக தான் அழைச்சாரு. தேவஜனமே, அவருடைய கிருபையை போக்கடிச்சிடாத தேவஜனமே. அவர் உண்மையில வச்ச கிருபை பெரிது தேவஜனமே. அந்த கிருபையை போக்கடிச்சிடாத தேவஜனமே. அவர் இன்னைக்கும் பிதாவின் சமூகத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறபடியினால நீ பிழைத்திருக்கிறாய் தேவனுடைய பிள்ளை. உன்னுடைய நீதி நிமித்தம் அல்ல, உன் நீதி நிமித்தம் அல்ல. இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும் பிதாவே, கனி கொடுக்கும். கண்டிப்பா இது அடுத்த வருஷம் கனி கொடுக்கும். எனக்கென்று உண்மையான ஒரு ஆராதனை செய்யும். என்னையும் உம்மையும் மகிழ செய்கிற ஒரு ஆராதனை ஓ அடுத்த வருஷமாகிலும் செய்யும், அடுத்த வருஷமாகிலும் செய்யும். இந்த ஒரு வருஷம் என்று சொல்லி பிதாவுக்கு முன்பாக உனக்காய் பட்ட பாடுகளையும் காயங்களையும் அடையாளம் காண்பித்து, இவனுக்காக நான் இந்த பாடுகளை பெற்றிருக்கிறேன், ஹல்லேலூயா, இவளுக்காக இந்த பாடுகளை நான் சகித்திருக்கிறேன், இந்த காயங்கள் இவனுக்காக, இந்த காயங்கள் இவளுக்காக பொறுத்து கொள்ளும். பரிந்து பேசுகிறபடியினால் அல்லவா பூமியிலே அழிந்து போகாதபடி இன்னும் நிலைத்திருக்கிறாய். வலிமனே, கன்னிகையே, உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது என்று அறியாயோ? உன்னுடைய அந்தரங்க பாவங்களை தம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிற தேவன் என்பதை அறியாயோ? நீ மொபைல் ஆகட்டும், உன்னை லேப்டாப்பில் ஆகட்டும், என்னென்ன பார்க்குற, எதை டெலீட் பண்ணுற, என்னென்னலாம் காரணத்தை வைத்து கொண்டிருக்க, எந்தெந்த அசுத்தங்களை நீ வைத்து கொண்டிருக்கிறேங்கிறத எல்லாவற்றையும் ஆமே 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 என் ஆண்டவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. என் ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லையே. நீ உன் வாழ்க்கையிலேருந்து அடையாளம் இல்லாமல் டெலீட் பண்ணலாம், ஆனால் ஆண்டவருடைய ஞாபக புஸ்தகத்திலே அவைகள் பதிக்கப்பட்டிருக்கிறது, பதிக்கப்பட்டிருக்கிறது. சகோதரா, சகோதரி, நீ அந்த ரங்கத்திலே வாழ்கிற வாழ்க்கை யாருக்கும் தெரியலன்னு நினைக்காத. உன் உள்ளத்தின் நினைவுகளும் யோசனைகளும் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்காத. அவைகளை ஆராய்ந்து அறிந்து சோதித்தறிகிற தேவன் இன்றைக்கு உங்கூட பேசுகிறார். உன்னுடைய பொல்லாத சிந்தைகளை நினைவுகளை விட்டு மனம் திரும்பி ஆண்டவரை உண்மையோடு ஆராதிப்பதற்கு உன்னுடைய இருதயத்தை சுத்தமாக்கி கொண்டு உண்மையா ஒரு ஆராதனை செய்வேன்னா, சுத்த இருதயத்தோடு ஒரு ஆராதனை செய்வேன்னா, ஆண்டவர் உன்னை எங்க கொண்டு செல்வார் தெரியுமா? இந்த ஆராதனை எங்கோட முடிச்சிடாம பரலோகத்துல அவர் சமூகத்துல இன்னைக்கு நிழலாட்டமாய் ஆராதிக்கிற உன்னை அவர் முகம் பார்த்து ஆராதிக்கிறவளாய் கொண்டு செல்வதற்கு இயேசு வரப்போகிறாரே. என்ன செய்ய போகிறாய் சபையே? என்ன செய்ய போகிறாய்? கண்டதெல்லாம் காட்சி, கொண்டதெல்லாம் கோலம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ? வேண்டாம், வேண்டாம் சபையே. பாபிலோனிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சொல்லி இருக்கிறாரே. பாபிலோனுக்குள்ளால குடியிருக்கிற சீயோனா இருந்தேன்னா மகிமை இழந்துருவியே, மகிமை இழந்துருவியே. அந்த பாபிலோனை விட்டு வெளியே வா, அந்த பாபிலோனின் கிரியைகளை விட்டு வெளியே வா, அசுத்த கிரியைகளை விட்டு வெளியே வா. கர்த்தர் மகிழும்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பாரு. அதற்கு பின்பு நீ சீயோன் என்று சொல்லி உன்மேல் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிற தேவனாய் உன்னுடைய ஆராதனை மகிமை நிறைந்த ஆராதனையா மாறுமா மாறாதான்னு பாரு. துதி, கைய அடி, அந்நிய பாசையை பேசுங்கிறது இல்லை ஆராதனை. ஆராதனை என்பது என்ன? தேவனுக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறது. என் உணர்ச்சியை வெளிப்படுத்துறது இல்லை ஆராதனை. என் உணர்ச்சியை வெளிப்படுத்துறது இல்லை, உணர்ச்சியை கட்டுக்குள் வைத்திருக்கிறாம அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறதல்ல ஆராதனை.
என்னுடைய உணர்வை வெளிப்படுத்தி என் ஜீவனுள்ள தேவனை உணர்வுள்ள இருதயத்தோடு கூட ஆராதிக்கிறது தான் அவர் விரும்புகிற சுத்தமுள்ள ஆராதனை. வெளிப்படையான காரியங்களை வச்சு மனுஷனமா ஏமாற்றிடலாம், ஆனால் தேவனை ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 29 சங்கீதம் 2வது வசனத்தில் வேதம் என்ன சொல்கிறது பாருங்க. கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். அப்படி நீங்க கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமை அவருக்கு செலுத்துகிறவர்களா இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? உங்களுடைய அலங்காரம் வஸ்திர அலங்காரமாய் இல்லாதபடிக்கு உங்களுடைய அலங்காரம் பரிசுத்த அலங்காரமாய் இருக்க வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளான மனிதனிலே பூரண மகிமை நிறைந்த ராஜகுமாரத்தியாய், பூரண மகிமை நிறைந்த ராஜகுமாரத்தியாய் தேவனை பரிசுத்த அலங்காரத்துடனே சுத்தமுள்ள இருதயத்துடனே ஆராதிக்கிற ஒரு ஆராதனை தான் ஆண்டவர் விரும்புகிறார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவங்க கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்துறாங்க. பரிசுத்த அலங்காரம் இல்லாம ஆராதனை ஆராதிக்கிறேன்னா அவருக்குரிய மகிமையை அல்ல, லட்சையை செலுத்தி கொண்டிருக்கிறாய். லட்சையை செலுத்தி கொண்டிருக்கிறாய். நீ எதை செலுத்தி கொண்டிருக்கிறாய்? நீ எதை செலுத்தி கொண்டிருக்கிறாய்? ஆண்டவருக்கு ஆராதனை கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதா இருக்கிறதா? அவரை மகிமையின் மேல் மகிமை அடைய செய்கிறதா இருக்கிறதா? இன்னைக்கு மகிமை மகிமைன்னு சொல்லி பூமியில புகையெல்லாம் மகிமையா கொண்டு வந்துட்டாங்க. விதவிதமாக வண்ண விளக்குகளை போட்டு என்ன பண்றாங்க சபைகளுக்குள்ளால. நான் ஏதோ வெளி ஊர்ல வெளிநாட்டில் சொல்லல, அமெரிக்காவில் நடக்கிறத சொல்லல, தமிழ்நாட்டுக்குள்ளால சபைக்குள்ளால மகிமை இறங்குதான். அன்னைக்கு சாலமோன் ஜபிக்கும் போது மகிமை இறங்குச்சா? ஜபம் பண்ணி முடிக்கும் போது ஆலயத்தை மகிமை நிரப்பிச்சு. அங்க விளக்கு கொளுத்தல, எலக்ட்ரிக் உபகரணங்களை உபயோகிச்சு என்ன பண்ணல, புகையை உருவாக்கல, சாம்பிராணியை கொளுத்தி வச்சுக்கிட்டு புகையை உருவாக்கல. மகிமையினால் ஆலயம் புகையினால் நிறைந்தது. ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் மகிமை என்று சொல்லி ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மகிமை இல்லை. உன்னால் தேவன் மகிமைப்பட வேண்டும். உன் ஆராதனையினால் தேவன் மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஆவியோடும் உண்மையோடும் சுத்த இருதயத்துடனே நான் ஆராதிக்கிற அந்த ஆராதனையில் என் ஆண்டவர் மகிமைப்படுவார் ஐயா. அந்த ஆண்டவர் மகிமைப்படணும்னா என்னுடைய அலங்காரம் பரிசுத்த அலங்காரமாயிருக்கணும். என்ன நான் பரிசுத்தரையாக ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசிதான். ஆனா தேவனுடைய பரிசுத்தத்தின் மகத்துவத்தை அறியாமல் ஊழியம் செய்த நாள் உண்டு. ஒரு நாளிலே தேவனுடைய பரிசுத்தத்தின் மகத்துவத்தை நேரடியாக கண்டபோது சொல்றான், ஐயோ நான் அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உடலுக்குள்ளவர்கள் நடுவில் நான் குட்டி இருக்கிறையா. ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கும். அவன் மகிமையை கண்டுடனே தன்னுடைய குறைய உணர்ந்தான், விட்டுப்பட நினைச்சான். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவுதான் மகிமையை கண்டாலும் பாபிலோனுக்குள்ளால இணைஞ்சிருக்கும் வரைக்கும், உலகத்திற்கொத்த வேஷம் தரித்து கொண்டிருக்கும் வரைக்கும் எங்கே நமக்கு பாவ உணர்வு வரப்போகிறது? வசனத்தை கேட்கும்போது வந்தது போல இருக்கு. கொஞ்ச நேரத்தில் இப்படியெல்லாம் வாழ முடியுமா? இப்படியெல்லாம் வாழ்றதுக்கு யாரால முடியும்? நம்ம இருக்கிறது உலகம்தானே, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு போயிடுவோம், கடைசியில பார்த்துக்கலாம். இப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவர் கிருபை உள்ளவர். நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். இருதயத்தில் சுத்தம் உள்ளவங்க சொல்கிற பரலோகம் பரலோகம் பரலோகங்கிறத பார்க்கல. இந்த சுத்தம் இல்லாதவ அலம்பு கெட்டு கிடக்கும் பாரு. பரலோகம் பரலோகம் பரலோகம், எது கொடுத்தாலும் பரலோகம், எது கொடுத்தாலும் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு கொடுத்த ஆண்டவருக்கு தெரியும். என் இருதயத்தை குறித்து தெரிஞ்சதுனால தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு.
ஜாக்கிரதையாயிருந்த மனம் திரும்பு. நான் எப்ப என்னுடைய ஆராதனையில பரிசுத்த அலங்காரம் உடையவளாய் மாறுகிறேனோ, என் இருதயம் உண்மை உள்ளதாக சுத்தம் உள்ள இருதயமாய் மாறி என் ஆண்டவருடைய பரிசுத்தத்தை உணர்ந்து நான் ஆராதிக்கிற ஆரம்பிக்கிறேனோ, அப்பொழுது என்னுடைய ஆராதனை அவருக்கு மகிமையை செலுத்துகிற ஆராதனையாய் மாறும். ஆமே. புரிஞ்சவங்க எல்லாம் கரங்களை கொட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனைங்கிறது ஞாயிற்றுக்கிழமை காலையில் புறப்பட்டு வந்துக்கிட்டு எப்போ முடியும்னு சொல்லி காத்திருந்துக்கிட்டு இடையில கண்ணை மூடி 4 தரிசனம் எல்லாம் கண்டு வாரம் போய் பிரசங்கியாரை பார்த்துக்கலாம், வெளியே வாரம் போய் பார்த்துக்கலான்னு சொல்லிக்கிட்டு வேடிக்கை காட்டுகிற சிம்சோனாய் இருப்பது அல்ல ஆராதனை. சிம்சோன் பெலிஸ்தர் கையில் அகப்பட்டான். ஐயா, அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி, தேவ திட்டத்தை மறந்து வழி விலகி போனவன் இப்போ வேடிக்கை பொருளாக நின்றுக்கிட்டு இருக்கிறான். தேவ ஜனமே, பெலிஸ்தன் ஆகிய சாத்தானால நீ வேடிக்கை பொருளாகி கொண்டிருக்கிறாய். யோசித்துப்பா, எதை நோக்கி பிரயாணித்து கொண்டிருக்கிறாய் சபையே? கர்த்தர் மகிமை அடையும்படியான பரிசுத்த அலங்காரம் எங்கிருந்து வருது தெரியுமா? என் இருதய சுத்தத்திலிருந்து, என் இருதயத்தின் உண்மையிலிருந்து வருகிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே வசனத்தை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சங்கீதம் 96 சங்கீதம் 9வது வசனத்தில் வாசிங்க. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்னால துணிகரமாக இருக்காம நடுங்குங்கள். இன்னைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த அலங்காரத்துடனே தேவனை தொழுது கொள்கிறோம், ஆராதிக்கிறோங்கிறதான பெரிய பெருமையில் தேவனுக்குள்ளால பயமும் நடுக்கமும் இல்லாதபடி துணிகரமாயிரு. தேவ சபைக்குள்ளாலையும் துணிகரம், ஆராதனை நேரத்திலையும் துணிகரம், பிரசங்க நேரத்திலையும் துணிகரம், தேவனுடைய வார்த்தைக்கு தங்களுடைய இருதயத்தை அடைத்துக் கொள்வதிலே துணிகரம், சபையில வந்திருந்து தூங்குவதிலே துணிகரம், வீண் சிந்தைகளை சிந்திப்பதிலே துணிகரம். தாவீது சொல்லுவான், துணிகரமான பாவங்களுக்கு என்ன விலகி காரம் ஆண்டவரே. எப்போ முடியுங்கிறதுல துணிகரம். ஒரு காலத்தில் ஆராதனை இருந்துச்சான், அது போக்கில் ஆரம்பிக்கும், அது போக்கில் வருவாங்க, அது நடந்துக்கிட்டே இருக்குமா கரங்களை கொட்டி. என்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஒரு சபைக்கு போயிருந்தாங்க. அந்த சபை எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? ஆராதனை என்பது குறித்த நேரத்தில் தொடங்கி குறித்த நேரத்துக்குள்ளால முடிக்கிறது இல்லை. ஆராதனை தேவன் தொடங்கி தேவன் முடிக்கிறது வரைக்கும் தேவனை ஆராதிக்கிறது தான் ஆராதனை. தேவன் நடத்துதலுக்கு உட்பட்டு இருக்கிறது தான் ஆராதனை. மணி 4 ஆனாலும் தேவனை விட்டுதலையோடு உண்மையாய் ஆராதிக்கிறது ஆராதனைன்னு அந்த சபை எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. இன்னைக்கு அப்படிப்பட்ட சபைகள் எங்க சபையில 4 ஆராதனை. ஃபர்ஸ்ட் ஆராதனை 6க்கு ஆரம்பிப்போம், 7:15 ஷார்ப்பா முடிச்சிருப்போம். உள்ளால போய் ஒரு டீ குடிச்சுக்கிட்டு 7:30 ஆரம்பிப்போம். 7:30 ஆரம்பிச்சு நல்லா கவனிச்சுக்குங்க, ஒரு 8:45 முடிச்சிருப்போம். 9 வரைக்கும் ஒரு சின்ன பிரேக், அதுல நாஸ்தா சாப்பிட போவோம். டிபன், நான் சென்னை ஸ்லாங்கில் சொன்னேன், நாஸ்தா சாப்பிட போவோம். அந்த டைமில் சண்டேஸ் கிளாஸ் நடக்கும். நாஸ்தா எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு கரெக்டாக 9:45 ஆரம்பிப்போம். 11 மணிக்கு 3வது முடிஞ்சு போச்சு. உள்ளால போய் ஒரு டீ, 11 மணிக்கு உள்ளால போய் ஒரு டீ. அப்போ லாஸ்ட் ஆராதனை 11:30 ஆரம்பிப்போம். 12:45 ஷார்ப்பாக முடிச்சிருப்போம். நமக்கு இன்னைக்கு அதுதானே பிடிச்சிருக்கு. பயத்தோடும் நடுக்கத்தோடும் பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை ஆராதித்துக் கொள்கிறவர்களுக்கு, சுத்த இருதயத்தோடே தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு அந்த எண்ணம் வராது. கர்த்தருடைய சமூகம் மகிமை பொருந்தினதாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிற ஒரு இருதயம் இருக்காது. பேதுரு தொடக்கத்தை சொல்லுவார், என்ன பண்ணிட்டு இருப்போம் நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிறதுலையும் தான் தரித்திருப்போம். அப்படின்னா இடைவிடாமல் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஜெபம் பிரசங்கம், ஜெபம் பிரசங்கம், ஜெபம் பிரசங்கம், ஜெபம் பிரசங்கம். அந்த ஜெபத்துக்குள்ளால கொஞ்சம் ஆராதனையை சேர்த்துக்குங்க. அவர் இடையில டீ அடிக்க போனாரா,
நாஸ்தா சாப்பிட போனாரான்னு எனக்கு தெரியாது ஐயா. சீர்கட்டுக்கிறவனாய் சீர்கட்டுக்கிறவளாய் இருக்காத. ஆராதனையின் அலங்காரத்தை, பரிசுத்த அலங்காரத்தை கெட்டுக்கிறவனாய் கெட்டுக்கிறவளாய் இருக்காத. சபைக்குள்ளால தந்திரமாக கிரியை நடப்பிக்கிற சிறி நரியும் குழி நரியுமாய் இருக்காத. பூவையும் புஞ்சையும் உதிர்த்து போடுகிறவனாய் உதிர்த்து போடுகிறவளாய் இருக்காத. ஆழமாய் குழி தோண்டி முழு செடியையும் காய பண்ணத்தக்கதாக, காய்ந்து பட்டு போக பண்ணத்தக்கதாக வேரை கடித்து குதறுகிறவனாய் விட்டுகிறவளாய் இருக்காத. சபை துளிர்க்கட்டும், சபை பூக்கட்டும், சபை பிஞ்சுகளை விடட்டும், சபை கனி கொடுக்கட்டும், கனி கொடுக்கட்டும், சபை செழித்து வளரட்டுமே. ஆள் கூட்டத்தில் அல்ல, பணபலத்தில் அல்ல, கிறிஸ்துவின் மகிமையிலே, கிறிஸ்துவின் கிருபையிலே, கிறிஸ்துவின் சிந்தையிலே, பரிசுத்த அலங்காரத்திலே, சுத்த இருதயத்திலே சபை செழித்து வளரட்டும். கற்றாத ஒரு சபைக்கு ஒரு ஆகான் போதும். பாவம் அறியாதவர்கள் வெட்டுண்டு விழுந்து விடுவார்கள். ஒரு பாவமும் செய்யாதவர்கள் வெட்டுண்டு விழுவதற்கு ஒரு ஆகான் போதுமே. தேவனுடைய வார்த்தையை உதாசீனப்படுத்தின ஒரு ஆகான் போதுமே. அழித்து போட வேண்டியவைகளின் மேல் ஆசை வைத்த ஒரு ஆகான் போதுமே. முழு பாளையம் பரிசுத்த அலங்காரத்தை இழந்து விட்டது. முழு பாளையமும் பரிசுத்த அலங்காரத்தை இழந்து விட்டது. தேவன் அவர்கள் நடுவிலிருந்து வெளியேறி விட்டாரே. சொன்னாரே, சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிடில் இனி நான் உங்கள் நடுவிலே இரேன்னு சொன்னாரே. அதல்லவோ தேவன். இன்னைக்கும் பாளையமாகிய சபையின் நடுவில் உலாவுகிறவரும் வாசம் பண்ணுகிறவருமாயிருக்கிறார். என் அவர் சொல்லி இருக்கிறார், என் நாமத்து நிமித்தம் எங்கே 2-3 பேர் ஒருமனப்பட்டு கூடினாலும் அங்கே அவர்கள் நடுவில் இருப்பேன். ஒரு மனதை கெடுக்கிற குளிநரியும் சிறுநரியுமா இருந்துட்டு மற்றவங்களை பார்த்து சொல்ற ஒரு மனம் இல்லை, ஒரு மனம் இல்லை, உங்களுக்கெல்லாம் ஒரு மனம் இல்லை. மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிற சுத்தமில்லாத இருதயம், உண்மை இல்லாத இருதயத்தை வைத்துக் கொண்டு ஏன் மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறாய்? உன்னை நீ குணமாக்கிக்கொள், உன்னை நீ விடுவித்துக்கொள். ஆண்டவர் ஒன்னை குறித்து தான் சொல்றாரு, ஒன்னை குறித்து மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதற்கு அல்ல. அப்ப பரிசுத்த அலங்காரத்துடனே வருகிறவர்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவனை ஆராதிக்கிற ஒரு அனுபவம் யாருக்குள்ளால இருக்கும் தெரியுமா? சுத்தமும் உண்மையும் உள்ள இருதயம் உள்ளவர்களிடத்துல. கடைசியா ஒரு வார்த்தையை வாசிச்சு தியானிப்போம், முடிச்சிடுறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். உபாகமம் 4:7. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறது போல. தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? அப்ப ஆராதனை என்ன பண்றது? பரிசுத்த அலங்காரத்துடன் சுத்த இருதயத்தோடு கூட உள்ள ஆராதனை என்ன பண்ணுது? தேவனையும் தேவ சமூகத்தையும் எனக்குள்ளே கொண்டு வருகிறது, எனக்குள்ளே கொண்டு வருகிறது, என் நடுவிலே கொண்டு வருகிறது. தேவன் இறங்கி வருகிறார். ஆராதனை சுகந்த வாசனையை முகர்ந்து ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் கடந்து வருகிறார். எவ்வளவு அழகா மோசேட்ட சொல்றார் பாருங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல. ஆராதனை தேவனை எங்கே கொண்டு வரணும்? நம்ம நடுவில், நம்ம அருகில், நமக்கு சமீபமாய் கொண்டு வரணும். ஆராதனை தேவனை என்ன பண்ணிடக்கூடாது? துரத்தி அடிச்சிடக்கூடாது. லவோதிக்கா சபையில் போய் நின்றுக்கிட்டு வெளியே நின்றுக்கிட்டு கதவை தட்டுறாரு. டேய் ஒருதன் 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 டே ஒருதி, என் சத்தத்தை கேட்டு கொஞ்சம் கதவை தரடா. டே எல்லாவனும் சேர்ந்து என்ன வெளியே தள்ளிட்டான், என்ன வெளியில தள்ளிட்டான். உள்ளால இருக்க வேண்டிய நான் இப்போ வெளியே நிற்கிறேன். உங்க ஆராதனையில சுத்தம் இல்லை, வெளியே நிற்கிறேன். ஒருதன் கதவை தட்டுறாருன்னா வாசல் கதவை, இருதய கதவை தட்டுறாரு. வெளிப்படுத்தல் 3:20 நீங்க வாசிக்கலாம். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் அவனுக்குள்ளால பிரவேசிச்சிருவேனே, என் நோக்கத்தை நிறைவேற்றிடுவேனே, அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேனே, ஐக்கியம் வைத்துக் கொள்வேனே. அந்த ஒருவன் எனக்கு கிடைக்க மாட்டானோ? ஏன் நீயாய் மாறக்கூடாது? ஏன் அந்த ஒருவன் நானாய் மாறக்கூடாது? என்னைக்கும் வாச கதவையும் கர்த்தர் தானே தட்டிக்கிட்டு இருக்கிறாரு. எத்தனை நேரம்
உன்னை அழைத்தார் இத்தனை காலமும் தள்ளிவிட்டார். எத்தனை நேரம் உன்னை அழைத்தார் இத்தனை காலமும் தள்ளிவிட்டார். கர்த்தரின் சித்தம் உன் வேளையிதே கண்டு உணர்ந்து விரைந்தோடிவா. கர்த்தரின் சித்தம் உன் வேளையிதே கண்டு உணர்ந்து விரைந்தோடிவா. காணாத உந்தன் பின்னே இயேசு கண்ணீருடன் அலைந்தா. அன்போடு உன்னை அழைக்கின்றாரே இன்றே திரும்பி நீ வா. எத்தனை நாட்களாக சகோதர சகோதரி வாலிபனை கன்னிகையே, இந்த ஒரு காரியம் முடிஞ்ச உடனே நாளை அடுத்த மாதம் அடுத்த வாரம் அடுத்த வருஷம் நான் சீர்பட்டுருவேன். எவ்வளவு காலம்? அன்போடு உன்னை அழைக்கின்றாரே இன்றே திரும்பி நீ வா. உன் செவிகளை என்னைக்கு துணிச்சுக்கிட்டு இருக்கிற, உன் இருதயத்தில் துணிச்சுக்கிட்டு இருக்கிறது சத்தம் ஒரு நாளைக்கு நின்றுடும். நீ தேடினாலும் உன்னுடைய செவிகளை சாய்த்தாலும் கேளாத ஒரு வேளை வரும். கர்த்தர் என்னைக்கும் மௌனமாயிருக்கிறவர் அல்ல. இன்று இந்த நாளில் ஆகிலும் இனி ஆகலே ஆராதனையில் ஒரு மாற்றம் வேண்டும். என் இருதயம் சுத்திகரிக்கப்பட்டதாய் பரிசுத்த அலங்காரம் நிறைந்த ஒரு ஆராதனையாய், தேவனை மகிழச் செய்கிற ஒரு ஆராதனையாக, அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு ஆராதனையாக, அவரை என்னுடையதான நடுவில் கொண்டு வருகிற ஒரு ஆராதனையாக ஆராதனை இருக்கணும்ப்பா. என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க அப்படி முழங்கால் படிட்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைய, அருமையான தேவனுடைய பிள்ளைய, கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வாலிபனே உன்னோடு, கன்னிகையை உன்னோடு, சகோதர சகோதரி உங்களோடு இந்த பகல் காலத்தில் கர்த்தர் திட்டமாய் பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் உங்களுடைய இருதய கதவை தட்டி கொண்டிருக்கிறது. திறந்து விடு மகனே, திறந்து விடு மகளே, இனி நாட்கள் செல்லாது என்று சொல்லி உன் கூட பேசி கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவர். இன்னும் எந்த மட்டும் சுத்தாங்கம் அடையாதிருப்பாய் என் அன்பு மகனே மகளே, இன்னும் எந்த மட்டும் சுத்தாங்கம் அடையாதிருப்பாய். இந்த நாளிலாகிலும், இந்த நாளிலாகிலும், இந்த நாளிலாகிலும் பிரைஸ் கார்டு உன்னை சுத்திகரித்துக் கொள் சபையே. ஆண்டவர் உங்க கூட தான் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சுத்த இதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவர ஆவியை என்னில் தந்திடும். சுத்த இதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவர ஆவியை என்னில் தந்திடும். ரட்சண்ய சந்தோஷத்தை திரும்ப தாரும், உற்சாக ஆவி என்னை தாங்க செய்திடும். ரட்சண்ய சந்தோஷத்தை திரும்ப தாரும், உற்சாக ஆவி என்னை தாங்க செய்திடும். மாற்றும் என்னை உந்தன் சாயலாய், ஊற்றும் உந்தன் ஆவியை என்னில் சாற்றுவேன். உந்தன் நாமத்தை என்றும் நேற்றும் இன்றும் மாறா இயேசுவையே சாற்றுவேன். உந்தன் நாமத்தை என்றும் நேற்றும் இன்றும் மாறா இயேசுவையே மாற்றும் என்னை உந்தன் சாயலா. ஆண்டவரே, என்னுடைய அசுத்தங்களை விட்டு, இருதயத்தின் நினைவுகளை விட்டு நம்மிடத்திற்கு எனக்கு திரும்பி நீர் விரும்புகிற
ஒரு நல்ல சுத்தமுள்ள ஆராதனை, பரிசுத்தமுள்ள ஆராதனை. இருதய சுத்தமுள்ளவர்களோடு கூட சுத்தமுடையவனாய் சுத்தமுடையவளாய் இணைந்து ஆராதிக்கிற ஒரு ஆராதனைக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என் மேல கிருபையாயிரும்னு சொல்லி கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.